1999 சென்னை சென்ட்ரல் சிறை. தமிழ்நாட்டின் மிகவும் ஆபத்தான கைதிகள் அங்கே இருந்தனர். ஒரு அதிகாரி சிறைக்குள் இருந்த சட்டவிரோத வலையமைப்பை அழிக்க முயன்றார். ஆனால் ஒரு கைதியின் மரணத்திற்கு பிறகு முழு சிறையும் வெடித்தது. 2000 கைதிகள் ஒரே நேரத்தில் கிளர்ச்சி செய்த அந்த இரவு இந்திய வரலாற்றையே அதிர வைத்தது. நவம்பர் 10, 1999 சென்னை சென்ட்ரல் ஜெயில். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சுமார் 2000 கைதிகள் ஒரு பெரிய மைதானத்துல உட்கார்ந்துருக்காங்க. வழக்கமா ஜெயில்னா என்ன நடக்கும்? சத்தம், கூச்சல், குழப்பம், விசில் அடிக்கிற சத்தம்னு ஒரு ரகலையா இருக்கும் இல்லையா? ஆனா அன்னைக்கு ஊசி விழுந்தா கூட சத்தம் கேட்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான மயான அமைதி நிலவுச்சு. அந்த அமைதி வெறும் ஒழுக்கத்தால வந்ததா, இல்ல கொடூரமான பயத்தோட வெளிப்பாடா? இந்த வரலாற்று அலசல்ல நாம ஒரு லீகல் ஸ்காலர் பார்வையிலிருந்து ஜெயிலுக்குள்ள நடக்கிற அதிகார போட்டிகள், சட்டத்தோட பலம், அப்புறம் பாதாள உலகத்தோட ஆதிக்கம், இதெல்லாம் ஒன்னா மோதும்போது என்ன ஆகும்னு ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். அந்த மயான அமைதியை பார்த்து எல்லாரும் குழம்பி போய் நின்னப்போ 30 வருஷத்துக்கும் மேல அனுபவம் இருக்கிற ரொம்ப உஷாரான ஜெயில் சூப்பரண்டன் ராமச்சந்திரன் ஒரு வார்த்தை சொன்னார். இந்த சிறைச்சாலை ஒரு சுடுகாடா மாறப்போகுது. கேட்கும்போதே பகீர்னு இருக்குல்ல. ஒரு முழுமையான நிறுவன அதிகாரத்துக்கும் ஜெயிலுக்குள்ளேயே அரசாங்கம் நடத்துகிற கிரிமினல் நெட்வொர்க்குக்கும் இடையில நடக்க போற ஒரு மரண போராட்டத்தை இந்த ஒற்றை வார்த்தை ரொம்ப பெர்ஃபெக்டா நமக்கு உணர்த்துது. பகுதி 1, குண்டர் சட்டத்தின் உடற்குறியல். சரி, இப்போ நாம விஷயத்துக்குள்ள போலாம். இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஆணிவேரா இருந்தது நம்ம ஊர்ல ரொம்ப பரிச்சயமான ஒரு சட்டம்தான். அதுதான் குண்டர் சட்டம். இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தர் சமூகத்துக்கு ரொம்ப ஆபத்தானவர்னு போலீஸ் நினைச்சா அவர் எந்த தப்பும் பண்ணலனா கூட எந்த ஒரு விசாரணையோ கோர்ட்டு தீர்ப்போ இல்லாமலேயே 1 வருஷம் வரைக்கும் அவங்கள சட்டப்பூர்வமா ஜெயில்ல அடைக்க முடியும். ஆரம்பத்துல இந்த கடல் வழியா நடக்கிற சட்டவிரோத கடத்தல முன்கூட்டியே தடுக்கிறதுக்காக பெரிய அதிகாரிகளால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தடுப்பு நடவடிக்கையா தான் இது கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த டேபிள பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் பார்வையில சொல்லணும்னா, சாதாரண கைதுக்கும் குண்டர் சட்டத்துக்கும் இடையில மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. சாதாரணமா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா கிடைக்கிற அடிப்படை சட்ட பாதுகாப்புகள், அதாவது இன்வெஸ்டிகேஷன், ஜட்ஜ் முன்னாடி நடக்கிற விசாரணை, பெயில், இது எதுவுமே குண்டர் சட்டத்துல கிடையாது. இது அந்த கைதியோட உரிமைகளை சுத்தமா பறிக்கிறது மட்டும் இல்லாம நிர்வாகத்துக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாத ஒரு அபரிமிதமான பவரை கொடுக்குது. ஆனா எந்த ஒரு சட்டமும் விவாதத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது, சரியா? இந்த குண்டர் சட்டத்துல சாதாரண கோர்ட் விசாரணைகள் எல்லாம் பைபாஸ் செய்யப்படுறதால ஒருத்தருக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய டிஃபென்ஸே கிடைக்காம போயிடுது. இதனாலேயே இந்த சட்டத்தை அரசியல் பழிவாங்கலுக்காகவோ இல்ல தனிப்பட்ட கோபத்துக்காகவோ போலீஸும் உள்ளூர் அதிகாரிகளும் ரொம்ப ஈஸியா தப்பா பயன்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குங்கிற கடுமையான விமர்சனங்களும் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கடங்காத அதிகாரம் நீதிக்கும் அநீதிக்கும் இடையில இருக்கிற கோட்டையே அழிச்சிடுது. பகுதி 2, சிறைச்சாலை கருப்பு சந்தைக்குள். இந்த குண்டர் சட்டத்துக்கு கீழே 1999 ஜனவரியில் அரஸ்டான ஒருத்தன்தான் பாக்ஸர் வடிவேலு. வடசென்னையைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 6 அடி உயரமுள்ள ஒரு பெரிய கடல் கடத்தல் தலைவன் இவன். அவனோட எடை எவ்வளோ தெரியுமா? கரெக்டா 110 கிலோ. இந்த ஆள் எப்படி சென்னை சென்ட்ரல் ஜெயிலையே அவனோட புது ஹெட் குவார்ட்டர்ஸை மாத்தினாங்கிறது தான் இந்த கதையோட மிகப்பெரிய ட்விஸ்ட். அவனோட அந்த பிரம்மாண்டமான தோற்றமும் அவங்கிட்ட இருந்த பணபலமும் இது எல்லாம் யூஸ் பண்ணி ஜெயிலுக்குள்ளேயே ஒரு மாபெரும் நிழல் உலக சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்பினான். ஜெயிலுக்குள்ள ஒரு பிளாக் மார்க்கெட் எப்படி இயங்குச்சுங்கிற அந்த லாஜிஸ்டிக்ஸை யோசிச்சு பாருங்க. உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸ்டெப் 1, கோர்ட்டுக்கு போகும்போது போதைப் பொருள் தச்சு வச்ச செருப்புகளை அப்படியே தந்திரமா அவங்க ஆளுங்க கிட்ட மாத்திக்கிடுவாங்க. ஸ்டெப் 2, ஜெயிலுக்கு அவங்கள பார்க்க வர்றவங்க டால்கம் பவுடர் டப்பாக்களுக்குள்ள போதைப் பொருளை ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு வருவாங்க. ஸ்டெப் 3, போலி காயங்களை உருவாக்கி அந்த பேண்டேஜுகளுக்குள்ள கஞ்சாவை கடத்துறது. பயந்து போன இல்லைனா லஞ்சம் வாங்கின ஜெயில் வார்டன்களெல்லாம் ஈஸியா ஏமாத்திட்டு இந்த பொருட்கள் எல்லாம் சர்வசாதாரணமா உள்ள போச்சு. இது எதை ரொம்ப தெளிவா காட்டுதுன்னா, ஒரு பெரிய சிஸ்டம் எப்படி முற்றிலுமா செயலிழந்து போச்சு அப்படிங்கிறது தான். அதிகாரிகள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிட்டா கூட இந்த கைதிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க உண்ணாவிரதம் இருக்க போறோம்னு மிரட்டுவாங்க. இதுல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வேற வந்து கேள்வி கேட்பாங்களோன்னு அதிகாரிகளுக்கு ஒரு பயம். ஆக சட்டத்தையும் மனித உரிமைகளையும் வச்சுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள தங்களோட கருப்பு சந்தையை எப்படி பாதுகாத்துக்கிட்டாங்க பாருங்க. இதுல உச்சக்கட்டம் என்னன்னா, வெளியில இருக்கிற வடிவேலுவோட ஆளுங்க அவன் கூட ஜெயில சொகுசா இருக்கணுங்கிறதுக்காகவே வேணும்னே சின்ன சின்ன தப்பு பண்ணி அரெஸ்ட் ஆகி உள்ள வந்தாங்க. இதுதான் பவர் ஸ்ட்ரக்சர். பகுதி 3, நிர்வாகத்தின் இரும்புக்கரம். இப்படி நிலைமை சுத்தமா கைமீறி போனப்போ 1999 செப்டம்பர் மாசம் ஜெயில் நிர்வாகம் ஒரு அதிரடி முடிவு எடுத்தாங்க. கண்ட்ரோலை திரும்ப கொண்டு வர ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் தேவைப்பட்டுச்சு.
இங்க தான் நாம 2 விதமான நிர்வாக முறைகளை பார்க்கறோம். ஒரு பக்கம் 52 வயசான சூப்பரண்டென்ட் ராமச்சந்திரன், ரொம்ப உஷாரானவர், ஹியூமன் ரைட்ஸ் பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறவர். ஆனா புதுசா வந்த ஜெயிலர் ஜெயக்குமார், அவர் அப்படியே ஆப்போசிட். 36 வயசான ஜெயக்குமார் தன்னை ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் மாதிரி ஒரு கடுமையான ஒழுக்கவாதியா நினைச்சுக்கிட்டாரு. அவர் பொறுப்புக்கு வந்த உடனே ஊழல் பண்ண வார்டன்களை எல்லாம் தூக்கி சஸ்பெண்ட் பண்ணாரு. அதோட ஜெயிலுக்குள்ள வந்துகிட்டு இருந்த ட்ரக் சப்ளையையும் கட் பண்ணாரு. பகுதி 4 கள்ளக்கடத்தல் பனிப்போர். ஜெயக்குமாரோட இந்த சமரசமே இல்லாத அதிரடி ஆக்ஷன் ஒரு புது பனிப்போரையே உருவாக்குச்சு. போதைப்பொருள் கிடைக்காம வடிவேலோட ஆளுங்களாம் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. ரொம்ப ஆபத்தான புது கடத்தல் ஐடியாக்களை இறக்க ஆரம்பிச்சாங்க. ஜெயில் மதில் சுவருக்கும் பக்கத்துல இருந்த ரயில்வே ட்ராக்குக்கும் இடையில இருந்த தூரம் வெறும் 15 அடி தான். இதை யூஸ் பண்ணி ஓடுற எலக்ட்ரிக் ட்ரெயின்ல இருந்து கல்லு கட்டின ட்ரக்ஸ் பாக்கெட்டுகளை கரெக்டா ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு மரத்தடியில வீச ஆரம்பிச்சாங்க. இது நிர்வாகத்துக்கு விடப்பட்ட ரொம்ப பெரிய சவாலா மாறிச்சு. ஆனா ஜெயக்குமார் இதையெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல. அவர் உடனே வடிவேலுவா ஹை செக்யூரிட்டி பிளாக்குக்கு மாத்தினாரு. அவனோட சிண்டிகேட் ஆளுங்க எல்லாரையும் பிரிச்சு தனித்தனி செல்லுல அடைச்சாரு. ஜெயிலுக்குள்ள ஒரு சர்வாதிகாரி மாதிரி ரூல்ஸை கொண்டு வந்தாரு. காலையில கரெக்ட் டைம்க்கு எந்திரிக்கணும், சத்தம் போடக்கூடாதுன்னு பயங்கர ஸ்ட்ரிக்ட். மீறவங்களுக்கு பிசிக்கல் பனிஷ்மெண்ட் கூட இருந்துச்சு. ட்ரக்ஸ் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருந்த கைதிகளுக்கு மத்தியில இந்த அதிரடி நடவடிக்கைகள் மிகப்பெரிய கோபத்தையும் எப்ப வேணாலும் வெடிக்கலாங்கிற மாதிரி ஒரு எரிமலை சூழ்நிலையையும் உருவாக்குச்சு. பகுதி 5 ஒரு மோசமான நிறுவனத் தோல்வி. இப்போ இந்த ஸ்லைடுல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்த கடுமையான கட்டுப்பாடுகளும் மேலதிகாரிகள் மேல இருக்கிற பயமும் ஒரு மனுஷனோட உயிரை விட பெருசா மாறும்போது என்ன ஆகும்? அதுதான் ஒரு பெரிய துயரத்துக்கு காரணமா அமைஞ்சது. இதுக்கு முன்னாடி ஒரு கைதி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கேயும் சில தில்லுமுள்ளு வேலைகளை பண்ணிருக்கான். இதை நோட்டு பண்ண டிஜிபி ஏன் கைதிகளை வெளியே அனுப்புறீங்க அப்படின்னு ஜெயில் அதிகாரிகளுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான மெமோ அனுப்பியிருந்தாரு. இந்த ஒரு சின்ன மெமோ அதிகாரிகள் மனசுல ஒரு பெரிய பயத்தை உருவாக்கி கைதியோட ஆரோக்கியத்தை விட ஜெயிலோட பாதுகாப்பு தான் முக்கியங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்கள தள்ளிடுச்சு. அந்த பயத்தோட விளைவு என்ன ஆச்சுன்னு இந்த டைம்லைனை பார்த்தா உங்களுக்கு புரியும். நவம்பர் 16ஆம் தேதி வடிவேலுவுக்கு பயங்கரமான ஃபுட் பாய்சன் ஆகி ஜெயில் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறதால அன்னைக்கு சாயங்காலமே சிறை டாக்டர் அவனை வெளியில இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தணும்னு சொல்றாரு. ஆனா டிஜிபி மமோவுக்கு பயந்து போன ஜெயக்குமாரும் ராமச்சந்திரனும் வெளியே அனுப்ப முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. ஒரு டாக்டரோட மெடிக்கல் எதிக்ஸை விட நிர்வாகத்தோட பயம்தான் இங்க ஜெயிச்சது. ரிசல்ட் நவம்பர் 17 அதிகாலை 2:30 மணிக்கு வடிவேலுவோட நாடி துடிப்பு குறையுது. கடைசியில ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியிலேயே அவன் இறந்துடுறான். வடிவேலு இறந்துட்டாங்கிற நியூஸ் கேட்டதும் சூப்பரண்டன் ராமச்சந்திரன் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றாரு. அவரை முதல்ல என்ன பண்ணாரு தெரியுமா? வடிவேலு உடம்புல போலீஸ் அடிச்ச காயங்கள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணாரு. ஏன்னா போலீஸ் அடிச்சுதான் செத்தான் அப்படின்னு ஜெயிலுக்குள்ள கலவரம் வெடிச்சிடுமோன்னு அவருக்கு அவ்வளோ பயம். எந்த காயமும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் நிம்மதி பெருமூச்சை விடுறாரு. இங்க என்ன கொடுமைன்னா ஒருத்தர் மேல கைய கூட வைக்கல. ஆனா அவங்க எடுத்த தப்பான நிர்வாக முடிவால ஒரு சிஸ்டமே ஃபெயிலியர் ஆகி ஒரு உசுறு போயிருக்குங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணவே இல்ல. இந்த இன்சிடென்ட் இந்திய சிறைச்சாலை வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். குண்டர் சட்டம் மாதிரியான பவர்ஃபுல்லான தடுப்பு காவல், ஜெயிலுக்குள்ள நடந்த நிழலுலக பொருளாதாரம், அப்புறம் அதை அடக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட இரக்கமே இல்லாத அட்மினிஸ்ட்ரேட்டிவ் முடிவுகள், இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு உயிரை பழி வாங்கியிருக்கு. இந்த மாதிரியான ஜெயில் பாலிசிஸ் வெறும் கைதிகளை மட்டும் பாதிக்கல, அவங்கள நம்பியிருக்க குடும்பங்களையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சேர்த்தே பாதிக்குது. சட்டங்கள் நம்மள பாதுகாக்கிறதுக்கு தான். ஆனா அந்த சட்டங்களே நிர்வாகத்தோட கையில ஒரு குருட்டு ஆயுதமா மாறும்போது எத்திக்ஸ் எல்லாம் காணாம போயிடுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு முரட்டுத்தனமான நிறுவன கட்டுப்பாட்டுக்காக உண்மையிலேயே நம்ம கொடுக்க போற விலை என்ன? இதை நாம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். 1999ஆம் ஆண்டு சென்னை சென்ட்ரல் ஜெயில்ல நடந்த அந்த இரத்த களரியான கலவரம். பார்ட் 2. இது ஒரு சாதாரண சம்பவம்னு சுலபமா கடந்து போயிட முடியாது. ஒரு முன்னாள் சிறைத்துறை அதிகாரியான என் பார்வையில இது ஒட்டுமொத்த நிர்வாகமும் சிறையோட கட்டமைப்பும் எப்படி ஒரு மாபெரும் துயரத்துக்கு வழிவகுத்துச்சு அப்படிங்கறத பத்தின ஒரு இருண்ட ஆழமான வரலாற்று அலசல். இங்கே என்ன நடந்துச்சு, எங்க தப்பு நடந்துச்சுன்னு கொஞ்சம் அக்குவேறு ஆணிவேரா அலசுவோம். நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ராமச்சந்திரா, எப்பவும் 2 துப்பாக்கிய உன் கையிலேயே வச்சுக்க. செப்டம்பர் 30, 1999 அன்னைக்கு மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளார் சிறை கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் கிட்ட சொன்ன ஒரு கடுமையான எச்சரிக்கை இது. தன்னோட 32 வருஷ சர்வீஸ்ல ஒரு தடவை கூட துப்பாக்கியை பயன்படுத்தாத ராமச்சந்திரன் இந்த வார்த்தைகளை பெருசா எடுத்துக்கல. ஆனா இந்த அலட்சியம் எவ்வளோ பெரிய விபரீதத்துல முடிய போதுன்னு அவருக்கு அப்போ கொஞ்சம் கூட தெரியாது. பகுதி 1 சிறை கட்டமைப்பின் உடற்கூறியல். இந்த 11 ஏக்கர் நிலப்பரப்போட கட்டமைப்பு எந்த அளவுக்கு ஆபத்தானதா இருந்துச்சுன்னு ஒரு பாதுகாப்பு ஆலோசகரோட பார்வையில இப்போ நாம பாப்போம்.
இங்க இருக்கிற எண்களை கொஞ்சம் கவனிச்சீங்கனாலே நிலைமையோட தீவிரம் உங்களுக்கு புரியும். 1276 விசாரணை கைதிகள், 776 குண்டர் சட்ட கைதிகள், 125 தீவிரவாத மற்றும் அதிமுக்கிய கைதிகள். ஆக மொத்தம் 2000க்கும் மேற்பட்ட கைதிகள் இருக்கிற அந்த இடத்துல அன்னிக்கு டியூட்டில இருந்த வார்டர்கள் எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 50 பேர். இந்த மாபெரும் ஆள் பற்றாக்குறைதான் சிறைய எந்த நேரத்திலையும் வெடிக்க காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு வெடிமருந்து கிடங்கா மாற்றி வச்சிருந்தது. சிறையோட அமைப்பை கவனிச்சோம்னா உள்ள நுழையிற முதல் மெயின் கேட், அதுக்கப்புறம் 2 பிரதான கேட்டுகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சிக்கலான இடைவெளி, அதை தாண்டி தான் ரிமாண்ட் பிளாக், அப்புறம் ஹை செக்யூரிட்டி பிளாக்னு வரிசையா வரும். இது பார்க்க சாதாரியமா தெரியலாம், ஆனா கலவரம் வெடிச்சப்போ இதே கட்டமைப்பு தான் வார்டர்களை தப்பிக்க விடாம உள்ளேயே சிக்க வைக்க போகுது. பகுதி 2, வதந்திகள் பற்று வைத்த நெருப்பு. சம்பந்தமே இல்லாத வெவ்வேறு பிரிவுகள்ல இருந்த கைதிகளா ஒட்டுமொத்தமா ஒன்னு சேர்த்து வன்முறைய தூண்டுன அந்த ஒரு தீப்பொறி எதுன்னு இப்போ பாப்போம். நவம்பர் 16ஆம் தேதி ராத்திரி பாக்ஸர் வடிவேலு அப்படிங்கிற ஒரு கைதி உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகப்படுறாரு. அடுத்த நாள், அதாவது நவம்பர் 17 காலையில 6 மணிக்கு சிறை கதவுகள் திறக்கப்பட்டு கைதிகள் எல்லாம் வெளியே விடப்படுறாங்க. அந்த நேரத்துல வடிவேலு இறந்துட்டாங்கிற செய்தி உள்ள பரவுது. சரியா காலையில 8 மணிக்கெல்லாம் அவரோட கும்பலை சேர்ந்த 100 கைதிகள் ஒட்டுமொத்தமா திரண்டு மெயின் கேட்டை நோக்கி முன்னேறி வராங்க. இங்க இருந்துதான் நிலைமை ரொம்ப வேகமா கைமீறி போகுது. அந்த தீப்பொறி என்ன தெரியுமா? உடம்ப இரும்பு மாதிரி கட்டுக்கோப்பா வச்சிருந்த பாக்ஸர் வடிவேலுவ ஜெயிலர் ஜெயக்குமார் அடிச்சு கொன்னுட்டாரு அப்படிங்கிறது தான் அந்த வதந்தி. வடிவேலுவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவர் எப்படி திடீர்னு ஒரே ராத்திரியில மாரடைப்புல இறப்பாருன்னு கைதிகள் நம்ப மறுத்துட்டாங்க. உளவியல் ரீதியா பரவுன இந்த ஒரு வதந்தி தான் ஒட்டுமொத்த சிறை கைதிகளையும் ஒன்னு திரட்டி ஒரு பயங்கரமான வன்முறைக்கு தூண்டுச்சு. பகுதி 3, கட்டமைப்பின் பொறிகளும் காவலர்களின் உயிரிழப்பும். சிறையோட அந்த முதல் கட்ட பாதுகாப்பு வலயம் எப்படி முற்றிலுமா உடைஞ்சு தவிடு பொடியாயிடுச்சு அப்படிங்கறத இப்போ அலசுவோம். கைதிகள் எப்படி அங்க இருந்த சாதாரண பொருட்களை கொடிய ஆயுதங்களா மாத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே அதிர்ச்சியா இருக்கும். சாக்கு தைக்கிற ஊசிகளை வச்சு குத்தியும், உடைந்த மர நாற்காலிகளை வச்சு கொடூரமா தாக்கியும் ஜெயிலர் ஜெயக்குமாரையும் வார்டர் நடராஜையும் நிலை குலைய வச்சாங்க. இதோட அவங்க நிக்கல, ஸ்டோர் ரூம்ல இருந்து மண்ணெண்ணெயை எடுத்துட்டு வந்து ஜெயக்குமார் மேல ஊற்றி சிறை உடைகளை அவர் மேல போட்டு உயிரோடு தீ வச்சு கொளுத்துனாங்க. இது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கொடூரமான வன்முறை. இந்த இடத்துல சிறையோட கட்டமைப்பு எப்படி அதுல வேலை செஞ்ச காவலர்களுக்கே எதிரா மாறி ஒரு பொறியா செயல்பட்டுச்சுங்கிறதுதான் பெரிய சோகம். தப்பிச்சு ஓட வழியே இல்லாம உயிர் பிழைக்க ஓடின வார்டர்கள் தங்களை தானே கைதிகளோட லாக்கப்குள்ள பூட்டிக்க வேண்டிய அவலம் உருவாச்சு. முதல் பிரதான கேட் கற்களால அடிச்சு உடைக்கப்பட்டு விசாரணை அறையும் முற்றிலுமா கைதிகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருச்சு. இது ஒட்டுமொத்த பாதுகாப்பு சிஸ்டத்தோட வீழ்ச்சி. பகுதி 4, நெருக்கடி நிலை, மேலாண்மை முடிவுகள். ஜெயில் முழுவதுமா கட்டுப்பாட்டை இழந்த அந்த நொடிகள்ல கண்காணிப்பாளர் ராமச்சந்திரனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். அவசர கால சைரன் அடிக்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு போலீஸுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா 1500 கொடூரமான கைதிகளுக்கு எதிரா நடந்த தடியடி எந்த பலனையும் தரல. நெறிமுறைகள் ஒன்னு பின்னாடி ஒன்னா தோல்வி அடையுது. இங்கேருந்து நாம ஓடிட்டா அது ஒட்டுமொத்த காவல்துறைக்கே மாபெரும் அவமானம்னு நினைச்ச ராமச்சந்திரன் கைதிகள் மொத்தமா தப்பிச்சு வெளியே போத தடுக்க வேற வழியே இல்லாம தன்னோட துப்பாக்கியை எடுத்து வானத்தை நோக்கி சுடுறாரு. அதுக்கப்புறம் கூட்டத்தை நோக்கியும் சுட ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு மிக கடினமான ஆனா தவிர்க்க முடியாத ஒரு முடிவு. இங்க நாம ஒரு மிக முக்கியமான கட்டமைப்பு பிழைய கவனிக்கணும். ஜெயிலோட மேற்கூரை பக்கத்துல இருக்கிற மேம்பாலத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு. இந்த டிசைன் பிழைய பயன்படுத்திக்கிட்ட 300க்கும் மேற்பட்ட கைதிகள் மேற்கூரையில ஏறிக்கிட்டு பாலத்துல வந்த 100க்கும் மேற்பட்ட அதிரடிப்படையினர் மேலையும் வாகனங்கள் மேலையும் ஓடுகளையும் கடப்பாறைகளையும் வீசி தாக்குனாங்க. சமையல் கரையில இருந்த 50 கேஸ் சிலிண்டர்களை வெடிக்க வெப்போன்னு மிரட்டலும் விடுத்தாங்க. கட்டிட அமைப்பே போலீஸுக்கு எதிரா நின்னதை இது ரொம்ப தெளிவா காட்டுது. பகுதி 5, விசாரணையும் அரசியல் அதிர்வலையும். இந்த மாபெரும் கலவரம் ஒரு வழியா முடிவுக்கு வந்ததும் நடந்த சட்டப்பூர்வமான மற்றும் அரசியல் ரீதியான விளைவுகளே இப்போ பார்க்கலாம். விரிவான விசாரணைக்கு அப்புறம் நீதியரசர் டேவிட் ஆணையத்தோட முடிவுகள் வெளியாச்சு. ஒரு பொய்யான வதந்தி தான் இந்த கலவரத்துக்கு முக்கிய காரணம்னு, 1500க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பிச்சு பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துவதை தடுக்க நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு முற்றிலும் நியாயமானதுன்னு ஆணையம் உறுதி செஞ்சது. அது மட்டும் இல்லாம பாக்ஸர் வடிவேலுவோட மரணம் இயற்கையானதுதான், இந்த வன்முறைக்கு 27 கைதிகள் தான் காரணம்னு தீர்ப்பளிச்சாங்க. இழப்பீட்டை பொறுத்தவரைக்கும் துயரமா உயிரிழந்த ஜெயிலர் ஜெயக்குமார் குடும்பத்துக்கு அரசு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலையும் வழங்குச்சு. ஆனா இந்த சம்பவம் சட்டமன்றத்துல மாபெரும் அரசியல் புயலை கிளப்புச்சு.
எதிர்க்கட்சி தலைவரான ஜெயலலிதா அம்மையார் சட்ட ஒழுங்கு முற்றிலுமா சீர்குலைஞ்சு போச்சுன்னு கடுமையா குற்றம் சாட்ட முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் உடனே விசாரணை ஆணையம் அமைச்சு பதிலடி கொடுத்தார். இந்த கலவரத்தோட மனித உயிர் பலி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் கிடையாதுங்க, நிஜமான மனிதர்களோட வாழ்க்கைகள். ஜெயிலர் ஜெயக்குமார், வார்டர் நடராஜ் 2 அதிகாரிகளும் கொடூரமா கொல்லப்பட்டாங்க. 13 கைதிகள் இறந்து போனாங்க. 40க்கும் மேற்பட்ட போலீஸ்காரங்க படுகாயமடைஞ்சாங்க. ரொம்ப துரதிருஷ்டவசமா பாலத்துல போய்கிட்டு இருந்த 20 வயசு அப்பாவி இளைஞன் ஒருத்தனோட கன்னத்திலையும் குண்டு பாஞ்சுச்சு. இது நெஞ்ச உழுக்கிற ஒரு கொடூரமான யதார்த்தம். பகுதி 6. சினிமா கற்பனைகளும் கொடூரமான நிஜமும். இந்த மாபெரும் கட்டமைப்பு தோல்வி நம்ம ஊரு திரைப்படங்கள்ல எப்படி காட்டப்படுது, ஆனா உண்மையிலேயே யதார்த்தம் என்னங்கிறத இப்ப நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸ்வர்கவாசல், விருமாண்டி மாதிரியான தமிழ் திரைப்படங்கள்ல ஜெயில் கலவரங்களை ரொம்ப ஸ்டைலான மிகைப்படுத்தப்பட்ட ஆக்ஷன் காட்சிகளா காட்டுவாங்க. ஆனா நிஜம் அது கிடையாது. நீதியரசர் டேவிட் கமிஷன் முன் வைக்கப்பட்ட ரத்தமும் சதையுமான கொடூரமான ஆதாரங்களையும் அதிகாரிகளோட வடுக்குகளையும் பார்த்தோம்னா சினிமாவில காட்டுறதை விட உண்மையான கட்டமைப்பு பிழைகளும் உயிர்ப்பலிகளும் பல மடங்கு கொடூரமானவைங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா விளங்கும். இறுதியா ஒரு முக்கியமான கேள்வி. வெளியே தெரியாத இதே மாதிரியான பல கட்டமைப்பு பிழைகளோட ஒரு சின்ன வதந்தி வந்தா வெடிச்சு சிதற காத்திருக்கிற வெடிமருந்து கிடங்குகளை போல நம்ம நாட்டுல இன்னும் எத்தனை சிறைகளும் நிறுவனங்களும் காத்துக்கிட்டு இருக்கு? இது நாம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு ஆழமான கேள்வியோடு இன்றைய அலசல நான் நிறைவு செய்றேன். விழிப்புடன் இருப்போம். மீண்டும் சந்திப்போம்.